அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இது நம்மளோட டிஸ்க்ளைமர், படிச்சுக்கோங்க. இது நம்ம ப்ராக்டிஸாக நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸில் ப்ராக்டிஸ் செஷன் கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க இதில் வந்து கலந்துக்கலாம். 9842610908 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கலந்துக்கலாம். இதில் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ், ஏடிஎம் அனாலிசிஸ், ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ், மீட்டிங் பாயிண்ட் மற்றும் காமன் ஏரியா அனாலிசிஸ் இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம் ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸில். இது வந்து ஒரு கற்றலுக்காக. இதில் நம்ம பை செல் என்ட்ரி நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம். ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்கள் பில்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க, நல்லா இருக்காது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுவதற்கு இதில் வந்து உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறக்காக கூடிய விஷயங்கள் இதில் இருக்கும். அதனால் வந்துட்டு இதில் பங்கேற்றாலே லாபம் அடைந்து விடலாம் அப்படின்ட்டு இல்லை. இதெல்லாம் உங்களுடைய திறன், நீங்கள் முடிவெடுக்கும் திறனில் அடிப்படையில் தான் லாபம் நஷ்டமெல்லாம் வரும். அதனால் இதை கற்றுக்கிட்டால் லாபம் எடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் வராதிங்க. இது கற்றலுக்காக. இப்போது கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,131 வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க. நமக்கு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 23,123, ஹை பார்த்தா 23,236, லோ வந்து 22,900. ஹைக்கும் லோவுக்கும் ஒரு 300 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் அப்படிங்கிறதுனால இதோட இம்பேக்டட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் நம்ம பார்த்தலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குறது வேல்யூம் பேஸில் பார்க்குறோம். இங்கே 23,000 புட் ஆப்ஷன், 22,800 புட் ஆப்ஷன், 22,900 புட் ஆப்ஷன், 23,000 கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 23,100, 23,200. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மல்டிப்பிளாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு மிக முக்கியம் 23,000 பேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 23,000 கால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ நம்ம வேல்யூ பேஸில் பார்க்கலாம். அதிகமான டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது 23,000 கால், 23,000 புட்டில் இருக்குது. அதற்கடுத்த டேர்ன் ஓவர் அப்படின்னு பார்த்தா 23,100 கால், 22,900 புட்டில் இருக்குது. நம்மளுக்கு நல்லா ஒரு 2 லட்சம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜோன் பார்த்தா 22,950 புட்டு, 23,050 கால், 23,050 போட்டு, 22,900 கால் இப்படி அதிகமாக இருக்கப்போ நமக்கு இதில் அவுட் த மணியாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு 22,900 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்துட்டு கீழ்முகத்தில் இருக்கக்கூடியது. இதே நமக்கு வந்து அப்பர் சைடு அப்படின்னு பார்த்தா 23,050 கால் இருக்குது, 23,100 கால் இருக்குது. அப்போ 23,100 அப்படிங்கிறது தான் ஒரு ஜோனாக இப்போ இருக்குது. அப்போ மார்க்கெட் இதற்கு உட்பட்டு இருக்க அதிகமாக விருப்பப்படுவாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ஸ்ட்ரைக்ஸ் அதிகமாக டேர்ன் ஓவர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி மொமெண்டம் மாறுபடும். அப்போ மார்க்கெட் வந்துட்டு சப்போஸ் இதற்கப்புறம் இருக்கிறவங்க அதிகமான டேர்ன் ஓவர் இல்லைன்னா மார்க்கெட் இந்த இன்சைடுக்குள்ளே முடியிருக்கு அதிகமான வாய்ப்பாக பார்ப்பாங்க. நம்ம நேற்றைய க்ளோசிங் ஸ்ட்ரைக்கை பார்க்கலாம். இப்போ நமக்கு அடுத்த மணியாக ப்ரீமியம் கொடுத்துருக்கிறது 85 ரூபாய். இது டிகே ஏற்படாமல் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மார்க்கெட் 23,100 அப்படின்னு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வீக்லி ஃபியூச்சர் இதோட விலை 85 ரூபாய் இருப்பாங்க. இதோட கால் புட் 85 ரூபாய்க்கு மீட் பண்ணணும். அதுதான் கான்செப்ட். 23,150 போகிறாங்க. அப்போ இதோட விலை என்னவாக இருக்கணும்? 85 ரூபாயா இருக்கணும். யாருது? கால் புட். மார்க்கெட் 23,000 வராங்க. அப்போ இதோட கால் புட் என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணணும்? 85 ரூபாய்க்கு மீட் பண்ணணும். மார்க்கெட் 22,950க்கு வராங்க. அப்போ அதோட கால் புட் என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணணும்? 85 ரூபாய்க்கு மீட் பண்ணணும். இப்போ இருக்கிற அளவுப்படி. இதே டிகேனா ப்ரீமியம் இழப்பு அப்படின்னு அர்த்தம், ப்ரீமியம் கரைவுன்னு அர்த்தம்.
அப்ரிஷியேஷன் அப்படின்னா ஏற்றம்னு அர்த்தம். அப்போ இவங்களோட முதல் எல்லைகளை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ க்ளோசிங் ஸ்ட்ரைக் நம்மளுக்கு 85 ரூபா கொடுத்துருக்கறனால ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க 100 ரூபாயா, இல்லை அப்படியே வச்சுக்கலாம். சரி, அப்படியே வச்சு பண்ணிக்கலாம். 85 ரூபா. அப்போ 23,135. இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு 85 ரூபா. 22,965. அப்போது இதற்குள்ளே இருக்கிற இம்பேக்டட் ஜோன் தான் நம்ம பார்க்கணும். இதுதான் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்க போகிறாங்க. அப்போது இதனை நம்ம வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு இடத்த திடமாக வச்சு அங்கேருந்து இம்பேக்டட் கிரியேட் பண்ணால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஸ்ட்ரைக்கை எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க? அப்போது 23,050 கால் புட் அனலைஸ் பண்ணும்போது புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே லோவுக்கு மேலே கால் இருந்தால் மார்க்கெட்டை வந்து சிங்கிள் சைட் டைரக்ஷன், அவங்க சைடு கால் சைட் டைரக்ஷனாக கொண்டு போகணும். அதற்கு அவங்க பலமாக இருக்கணும். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இம்பேக்டட் இருக்கும். அதே மாதிரி 23,050 புட்டு வந்துட்டு காலுடைய ஹைக்கு மேலேயோ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு ரெண்டு பேர் சேம், அப்போ ஹை தான் நம்மளுக்கு மோஸ்ட் இம்பேக்டடாக இருக்க போகுது. அப்போ இந்த ஜோனுக்கு மேலே இருந்தால், அப்போது இந்த விலை வரணும் அப்படின்னா மார்க்கெட் என்ன மாற இடம் வந்தால் இந்த விலை வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஆப்ஷன் கிரிக்ஸ். அப்போ அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். அடுத்தது இதோட ரெண்டு பேர்த்தோட ஹை, இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு அவுட்டர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 23,050 கால் 167 ரூபா அப்படின்னா 23,200. இவங்க 255 ரூபானா 22,800. அப்போ இந்த ஜோன் நமக்கு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படும். அதை விட டிமாண்ட் எங்கே கிரியேட் ஆகுதுன்னா லோவில் தான் கிரியேட் ஆகும். அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியம். அப்போ 23,084 இந்த பக்கம் வந்துட்டு லோ 50னா 23,000. இந்த இடம் மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படும். 23,050. அப்போது இந்த 23,000 to 23,100 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடும். இப்போ பாருங்கள், 0 ஆர் ஹீரோ இம்பேக்டட் ஜோன் அப்படின்னா இப்போ இது 85 ரூபா இப்போ இருக்கிறாங்க யார் கால். இந்த 85 ரூபாய் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா 23,050லேயே இருக்கிறாங்க. அப்போ இதுதான் அட்வான்ஸ்டு. அப்போது மார்க்கெட் வந்துட்டு 23,135 இருந்தால் என்ன மதிப்பு இருக்குமோ அந்த மதிப்பை நம்ம 23,050லேயே பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி வந்துட்டு ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுக்க போகிறாங்க. அப்போ இந்த 85 ரூபா மதிப்பு வேணும் அப்படின்னா மார்க்கெட் 23,135க்கு இருக்கணும். அப்போது அதனால தான் நம்ம வந்துட்டு இதை ப்ளஸ் புட் ஆப்ஷனை வந்து மைனஸ் பண்ணோம். அப்போ 22,965. அப்போ இந்த ஜோனுக்கு மொத்தமே நமக்கு வந்து 160 ரூபா. அப்போ மார்க்கெட் வந்துட்டு 22,950 காலும் 23,150 புட்டும் நமக்கு இதில் ஐடிஎம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஏடிஎம் அப்படின்னா அப்போ இதோட ஜோனோடது வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த 200 ரூபாயை பங்கிட்டுக்க போகிறாங்க. 22,950 காலும் 23,150 புட்டும் மார்க்கெட் இந்த இன்பிட்வீனுக்குள்ளே இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய கேப்பை இவங்க ரெண்டு பேர் பகிர்ந்துக்குவாங்க. அப்போ கால் ஆப்ஷன் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 23,045ங்கிற ஸ்பாட், நம்மளுக்கு ஃபியூச்சர் வந்து 23,050 இருக்கு. அப்போது இவங்களுடைய ஐடிஎம் பேஸ்டு 100 ரூபா, இவனும் 100 ரூபா. அப்போ எவ்வளோ சேர்க்கணும்? 200 ரூபா தான் இருக்கணும். ஆனால் என்ன மாதிரி ஜோனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். 22,950 கால் போடுறோம். இந்த 22,950 கால் வந்து பார்த்திங்கன்னா 143 ரூபாய்க்கு இப்போ முடிஞ்சிருக்கிறாங்க. 22,950 கால் நமக்கு என்ன ரேட்டுக்கு முடிச்சிருக்காங்க? 143க்கு க்ளோசிங் ஆயிருக்காங்க. இதோட லோ அப்படிங்கிறது 60 ரூபா அப்படிங்கிறது லோ. இப்போ நான் வந்துட்டு நீங்கள் பார்க்காமையே சொல்லலாம் 23,150 புட் இதே மாதிரி தான் இருப்பானுங்க, லோ மட்டும் தான் மாறி இருக்கும்.
23,150 புட் ஆப்ஷன் 149 ரூபாய் இருக்கிறாங்க. லோ வந்துட்டு 90 ரூபாய் இருக்காங்க. அப்போ இங்கே பாருங்க, இந்த 60 ரூபாய் ஆட் பண்ணால் 23,010. இந்த லோவை நம்ம கழிச்சோம் அப்படின்னா 23,060 இந்த ஜோன் இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படும். புரிஞ்சுதுங்களா? அப்புறம் இந்த 143 149 அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 295 இல்லை 300 புள்ளிகள்னு வச்சுக்கோங்க. 300 புள்ளிகள் இருக்கிறாங்க. இதில் எவ்வளோ இவங்க இருக்கணும்? 200 புள்ளிகள் தான் இருக்கணும். 100 புள்ளிகள் டைம் வேல்யூவாக இருக்குது. அப்போ இந்த டைம் வேல்யூவை கரைக்கணுமே, இந்த மணிக்குள்ள டைம் வேல்யூ இருக்கக்கூடாது அல்லவா? அப்போ இதை கரைப்பதற்காக தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் 22,950 23,150 இருக்கிற ஸ்ட்ரைக்குள்ளே இருக்கிறது, அதற்குள்ளே இருக்கிற இடத்த இவங்க பிரிச்சுக்க போகிறாங்க. அப்போ அதனால் அதோட மூமெண்ட்டை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இதுதான் நம்ம வந்துட்டு ஒரு ரிசர்ச்சை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய இடமாக இருக்கும். அப்போ 22,950 காலும் 23,150 புட்டும் இதற்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் எப்படி ஆக்டிவ் ஆகிறாங்கிறது ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.